வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாய் வீட்டு ஸ்டைலில் எறா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் பூ, வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனோடனே இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கினோடனே நம்ம தக்காளி, புதினா, கொத்தமல்லி நல்லா போட்டு ஃப்ளேவர் நல்லா கமகமன்னு வரும். நம்ம உழைக்கிறவங்களுக்கு சரியாக லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. கஷ்டப்பட்டு உங்களுக்கோசம் நான் எடுத்து போட்டிருக்கேன். மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இந்தமாரி வீடியோ வரும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நம்ம 750 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுலாம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதேமாரி நம்ம எறா வந்து எவ்வளோ வேணால் போடலாம். எறா பிரியாணிக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் எறா பிடிக்குமோ அவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நம்ம வடி பிரியாணி போடுறதுனால ஆஃப் பாயில் இதில் வந்து 70%, அதில் வந்து 30% தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரைஸ் உதிரியாக வரும். இதேமாரி உங்கள் வீட்டில் சண்டே டைமில் வந்து நீங்கள் சமைச்சி ஃபேமிலியாக நீங்கள் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.